சூரிய நமஸ்காரம்னு பயிற்சி. ஒரு 12 ஆசனம் சேர்ந்து தான் சூரிய நமஸ்காரம். இப்போ அதான் பண்ண போகிறோம். ஒரு 2 சுற்று. சூரியனுக்கு ஒரு 12 பேர் இருக்குது. ஃபஸ்ட்டு பேர் வந்து ஓம் மித்ராய நமக சொல்லணும். சரியா? கால் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே இருந்துக்கணும், நான் மட்டும் இங்கிட்ட திரும்பிக்கிறோம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி. சரியா? இதில் வந்து மந்திரம் ஃபஸ்ட்டு சொல்லணும். இந்த இருக்குல்ல, நான் சொல்லி முடிச்சப்பறம் சொல்லணும். ஓம் மித்ராய நமக. அப்படி நீங்கள் நின்றுக்கலாம். 1. பின்னால் கையை நல்லா கொண்டு போகணும். 2. கை 2 கை பாதத்தில் பக்கவாட்டில் இருக்கணும். முடிஞ்சால் நெத்தி போய் முட்டையை தொட முயற்சி பண்ணணும். தொடாட்டாலும் பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து 2. 3. வலது காலம் நீட்டணும், லெஃப்ட்டு கால் முன்னால் இருக்கணும். ஆமாம்மா, நல்லா காலை படிக்கிற போட்டு மேலே பாருங்கள். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். 4. இடுப்பு நேர பிரிட்ஜ் மாதிரி இருக்கணும் பாயிண்டில். ரொம்ப இப்படி தூக்கக்கூடாது, ரொம்ப இறக்கக்கூடாது, நல்லா நேர் பாயிண்ட். 5. போய் பாத்தில் போய் உட்காரணும். இடுப்பு நெத்தி தரையை தொடணும். தொடாட்டாலும் பரவாயில்ல, இடுப்பை தூக்கக்கூடாது. நல்லா வயிறு அமுக்குங்க, அப்படியே பண்ண. இது பேர் மகாமுத்ரா. சாப்பிட்டுட்டு செய்யக்கூடிய ஒரே ஆசனம். 86 லட்சத்தில் இது ஒரு ஆசனம் தான், சாப்பிட்டு செய்யக்கூடிய ஆசனம். 6. 2 கைக்கு ஊடால ஷோல்டரை இறக்கிடணும். தாடை தரையில் இருக்கணும், முட்டி தரையில், நெஞ்சு தரையில், கை 2 பக்கவாட்டில் இருக்கணும். கம்பளி புழு எப்படி நெளிஞ்சிருக்கும், நாடி நேரம் வைமா. இடுப்பை நல்லா தூக்கிருக்கும். கிப்பை 7. இடுப்பை கீழே கடத்தி சோடை மட்டும் வயத்தணும். கால் 2 சேர்த்து வச்சுக்கணும். கை எல்போ மடங்கியிருக்கும். புஜங்காசனம், பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இருக்கணும். 8. கை அங்கேயே இருக்கணும், கால் 1/2 அடி உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இடுப்பு கோவரமாக இருக்கணும். பார்க்க அங்கேருந்து பார்க்க இடுப்பு, நம்ம இடுப்பு கோவரத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். மலை மாதிரி இருக்கணும். மலை எப்படி பார்ப்போம் அதை மாதிரி கீழே குனிஞ்சு அடிவேரை பார்க்கணும். இங்கிட்டு வந்து நம்ம ஓரம் பண்ணிக்கோங்க. 9. ரைட் கால் கை கிட்ட கொண்டு வரணும். கழுத்து நல்லா மேலே பாருங்கள். ஒவ்வொரு பொசிஷன்லையும் ஒரு 5 மூச்சு 10 மூச்சு விடணும். இந்த நிலையிலே நிப்பாட்டணும். 10. திருப்பி அதே நிலைக்கு வரணும், பாதகஸ்தாசனம். 11. 12. மீண்டும் ஓய்வு நிலைக்கு வரும். நல்லா மூச்சு கொடுத்து ரிலாக்ஸ் ஆகிடணும். இது வலது காலுக்கான ஒரு சுற்று. அடுத்து இடது காலுக்கு செய்யணும். அவ்வளோதான். கால் 2 சேர்த்து வச்சுக்கோ. அட்டென்ஷனில் ஓம் ரவையே நமக. ஓம் ரவையே நமக. 1. 2. கீழே அப்படியே கொண்டு வரணும். 3.
இப்போ ரைட் கால் முன்னால் இருக்கணும், லெஃப்ட் கால் பின்னால் போயிடணும். இடுப்பு நல்லா இங்கே பெண்டாகி வானத்தை மேலே மோட பார்க்குற மாதிரி இருக்கும். 4 திருப்பி அதே பொசிஷன். இடுப்பு நல்லா நேர் பாயிண்டில் இருக்கணும். இடுப்பை தூக்கணுமா, இடுப்பு பெண்டாகக்கூடாது, நல்லா பிரிட்ஜு மாதிரி பாயிண்டாக நிற்கணும். 5 6 7 இடுப்பு கீழே கடத்தி ஷோல்டர் தூக்கணும். ஷோல்டர் வயத்தணுமா, நல்லா இடுப்பு வளைச்சி கழுத்தையும் வளைக்கணும். 8 கீழே நல்லா குனிஞ்சு அடிவேரை பார்க்கணும். 9 10 2 காலையும் சேர்த்து வைக்கணும், நல்லா பாயிண்டில் வைக்கணும். 11 அப்படியே பின்புறம் வளையணும். 12 மீண்டும் நமஸ்காரம் வந்து ஓய்வு அடையணும். ரிலாக்ஸ். இப்போ சவாசனத்துக்கு போகணுமா, சாந்தியாசனத்துக்கு. கையை நல்லா குதிக்கணும், கையை நல்லா அப்படியே உதருங்க. நல்லா கை உள்ளங்கை மட்டும் உதறணும், விரலெல்லாம் பிரிச்சிருங்க. அப்படியே குதியை தூக்குங்க, அப்படியே உடம்பை தூக்கி குதித்து பார்க்கணும். நல்லா ஜம்ப் பண்ணுங்க, அதிலே மாற்றி சுற்றணும். ஸ்டாப். கீழே படுத்துருங்க, எங்கே இடம் கிடைக்கும் அங்கே படுத்துடணுமா. உடம்ப நல்லா தளர்வாக போட்டுடணுமா. இது பேர் சவாசனம். பிணம் மாதிரி கிடக்கணும், உயிர் இல்லாத மாதிரி நினச்சிக்கிடணும். கை காலெலாம் நல்லா தளர்வாக போட்டோன்னா மசில்ஸு டைட் இருக்கக்கூடாது, முழுமையான ஓய்வு நிலையில் இருக்கணும். இப்போ அதிலே ஒரு மெடிடேஷன் சொல்கிறத அப்படி சொல்லணும். என் உடலில் உள்ள இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், எண்ண ஓட்டம், விதி ஓட்டம் மிகச் சீராக நடைபெறுகிறது. என் உடலில் உள்ள கழிவு நீர்களெல்லாம் வெளியேறிவிட்டது. என் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் பெற்றுவிட்டது. என் உடலில் உள்ள வலிகள் எல்லாம் நீங்கிவிட்டது. என் உடலில் உள்ள இருதயம், நுரையீரல், கல்லீரல், கணையம், பித்தப்பை, இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம், மர்ம உறுப்புக்கள் இவைகள் மிகச் சீராக இயங்குகிறது. என் உடலில் உள்ள நரம்பு மண்டலம், தசை மண்டலம், இரத்தோட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், சுவாச மண்டலம், நாளமில்லாத சுரப்பி மண்டலம் இவைகள் மிகச் சீராக இயங்குகிறது. என் மனது தேவையான பலமும் வலிமையும் மன நிம்மதியும்
மன சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் பெற்றுவிட்டது. என் உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் பெற்றுவிட்டது. என் உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் பெற்றுவிட்டது. நான் மிக நன்றாக ஓய்வு பெறுகிறேன். ஓய்வு பெறுகிறேன். ஓய்வு பெறுகிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். இப்போ இந்த சவாசனத்துலேருந்து வெளியே வரும்போது குபீர்னு மட்டும் எந்திக்கக்கூடாது. லெஃப்ட் சைடு திரும்பிக்கலாம், முடிஞ்சால் ரைட் சைடும் திரும்பிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு திரும்பி ஒரு சைடு டர்ன் பண்ணணும். ரைட் காலை லெஃப்ட் சைடு திரும்பினா ரைட் காலை மட்டும் மடிக்கணும். ரைட் கையும் ஷோல்டருக்கு முன்னால் வச்சுக்கிடணும். அப்படியே கை பேலன்ஸில் அப்படியே எந்திக்கணும்.